வணக்கம். நம்ம TNPSC குரூப் அண்ட் மெயின்ஸ் பாலிட்டி பார்த்துட்டு இருக்கோம். பாலிட்டியில் நம்ம என்வாயன்மெண்டல் இஷ்யூஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ என்வாயன்மெண்டல் இஷ்யூஸில் நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து பயோமெடிக்கல் வேஸ்ட் அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் சாலிட் வேஸ்ட் பார்த்தோம். ஸோ இந்த சாலிட் வேஸ்ட்லேருந்தே இன்னும் கொஞ்சம் ரிமைனிங் இருக்குது. அதை நம்ம கண்டினியூ பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் டாப்பிக்கான எலக்ட்ரிக்கல் வேஸ்ட், எலக்ட்ரானிக் வேஸ்ட், அதுக்கப்புறம் சோலார் வேஸ்ட்லாம் நம்ம போகலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம சாலிட் வேஸ்ட் ரூல்ஸ் பார்க்கலாம். ஸோ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். எவ்வளோ குவான்டம் ஆஃப் வேஸ்ட் நீங்கள் ஜெனரேட் பண்ணுறீங்க, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அதை ட்ரீட் பண்ணணும். டீக்ரேடபிள் வேஸ்ட்டு நீங்களே முடிஞ்ச அளவுக்கு ட்ரீட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பெரிய பெரிய கேட்டட் கம்யூனிட்டிஸ்லாம் இந்த மாதிரிலாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த செஸ் அவங்கெல்லாம் வந்து 5% ஏரியா தனியாக ஒதுக்கிடணும், அந்த ஜோன்லேயே அவங்க தனியாக ஒதுக்கிடணும் ஃபார் ரெக்கவரி அண்ட் ரீயூஸ்க்காக. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை தாண்டி இன்னும் சில ரூல்ஸ்லாம் இருக்குது, அதை நம்ம எப்போ பார்க்கலாம். ஓகே, ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பிராண்ட் ஓனர்ஸ் என்ன நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ் என்ன எதில் நம்ம ஸ்டாப் பண்ணியிருப்போம்னா, நீங்கள் இந்த மாதிரி இப்போ ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ரீயூசபிள் டின்ஸ் கேன்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணுற ஒரு ப்ராடக்ட் டீலராக இருக்கீங்க அப்படின்னா, ஃபார் இன்ஸ்டன்ஸ் நீங்கள் ஒரு கோக்கோ இல்லை ஒரு ஃபேண்டாவோ அந்த மாதிரி எனிதிங் விச் இஸ் ரீசைக்கிளபிள், ஓகே, விச் இஸ் நாட் ரீசைக்கிளபிள் ரேதர். ஸோ அந்த மாதிரி பாட்டில்ஸ்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் யார் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க, ஸோ நீங்களே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா கவர்மெண்ட்டுக்கும் அந்த லோக்கல் அத்தாரிட்டிக்கும் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கொடுக்கணும். எதுக்கு கொடுக்கணும்? அந்த வேஸ்ட் ஜெனரேஷன் ஒரு வேஸ்ட் ரீசைக்ளிங்க்கு என்ன ஃபெசிலிட்டி இருக்கோ அதுக்கான நீங்கள் ஃபண்டிங் கொடுக்கணும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆல் சச் பிராண்ட் ஓனர்ஸ் who sell or market their products in such packaging material which are non-biodegradable should put in place a system to collect back the packaging waste generated due to their production. ஸோ நீங்கள் இந்த மாதிரி டின்ஸு, இதுக்கப்புறம் இந்த மாதிரி லேஸு, இந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸ் அதை தாண்டி நீங்கள் இந்த மாதிரி பேக்கேஜிங்க்கு நீங்கள் பிளாஸ்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க ஒரு எனிதிங் விச் இஸ் நான் பயோடிகிரேடபிள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அவங்களுமே சரி, அந்த மாதிரி ப்ரொடியூஸும் சரி, நீங்கள் அதுக்கான ஒரு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கொடுக்கணும். இல்லாட்டி அதை எப்படி நீங்கள் உங்கள் ரீசைக்கிள் பண்ண போகிறீங்க? ஸோ இப்போ இவ்வளோ குப்பை இருக்குன்னா இவ்வளோவுமே ஒரு லேஸ் கவர் தான் இருக்குது, இவ்வளோவுமே இந்த கோகோ கோலா பாட்டில் தான் இருக்குது அப்படின்னா, ஸோ அந்த பாட்டில்ஸ் தான் அதிக குவான்டம் இருக்குன்னா நீங்கள் ஆஸ் அ ப்ரொடியூசர் நீங்கள் அதுக்கான ஒரு சிஸ்டம் நீங்கள் கொண்டு வரணும். எப்படி பண்ணலாம் அப்படின்றத நீங்களே சொல்லுங்கள் அப்படின்றத இவங்க சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் ஆல் இண்டஸ்ட்ரியல் யூனிட்ஸ் யூசிங் ஃபியூவல் அண்ட் லொக்கேட்டட் வித்தின் 100 km ஃப்ரம் அ சாலிட் வேஸ்ட் பேஸ் ஆர்டிஎஃப் பிளான் நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன், ரெஃப்யூஸ் டிரைவ்ட் ஃபியூவல். ஸோ இந்த மாதிரி ரெஃப்யூஸ் இந்த மாதிரி வேஸ்ட்லேருந்து ஃபியூவல் ஜென்ரேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ தேட் பிளான் ஷல் make arrangements within 6 months from the date of notification of these rules to replace at least 5% of the fuel requirement by the RDF so produced. It's a very important rule. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஒரு RDF plant இந்த ஒரு ஸ்டேட்டில் அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் அங்கங்கே இருக்க போகுது. ஸோ அந்த RDF plant எங்கே இருக்கோ அது சுற்று வட்டாரத்தில் இருக்க யூனிட்ஸ், ஓகே, all industrial units using fuel, okay, and located within 100 km radius. அந்த பிளான்ட்லேருந்து 100 km ரேடியஸில் யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ நீங்கள் எல்லாருமே அரேஞ்ச் பண்ணணும். எப்போது அந்த 2016 ரூல்ஸ் வந்து 6 மாதத்துக்குள்ளேயே. ஓகே, ஸோ உங்கள் ஃபியூவலில் அட்லீஸ்ட் 5% ஃபியூவல் வந்து நீங்கள் இந்த ஃபியூவலை நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ஃபியூவலை நீங்கள் அந்த கவர்மெண்ட் கிட்டேருந்து வாங்கி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோ ஃபியூவல் ஜெனரேட் பண்ணி யாருக்கு கொடுக்கறது? ஸோ அந்த விசினிட்டியில் இருக்கவங்களுக்கு அவங்க கொடுக்க போகிறாங்க. ஓகே, அண்ட் நான் ரீசைக்கிளபிள் வேஸ்ட் ஹேவிங் calorific value of 1500 kilocalories per kg or more shall not be disposed of any landfills and shall only be utilized for generating energy either or through refuse derived fuel or by giving away as feedstock for preparing refuse derived fuel. So any non recyclable waste, okay, இப்போ சின்ன ஒரு டப்பா வாட்டர் பாட்டில்னா ஓகே, பட் which all those waste which have their calorific value more than 1500 per kg அவங்கெல்லாம் என்ன பண்ணணும்னா நீங்கள் இந்த மாதிரி ஃபியூவல் ஜெனரேஷனுக்கு தான் கொடுக்கணும். நீங்கள் அப்படியே வந்து லேண்ட் மேலே அப்படியே போட்டுட்டு அதை அப்படியே டம்ப் பண்ணக்கூடாதுன்றத ஸ்ட்ரிக்டாக இவங்க ரூல்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ், இந்த மாதிரி ஃபேக்ட்ஸை தான் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்க போகிறீங்க. ஓகே, அண்ட் ஹை calorific waste shall be used for co-processing in cement or thermal power plants. ஸோ இந்த மாதிரி calorific waste
நீங்கள் இந்த மாதிரி ரீசெனரேஷன் பண்ணலனா கூட பரவாயில்ல, இதெல்லாம் இந்த மாதிரி சிமெண்ட் மேனுஃபேக்சரிங் ஒரு தேர்மல் பவர் பிளான்ஸ் எங்கே யூஸ் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் டெமாலிஷன் வேஸ்ட், சிஎன்டி வேஸ்ட் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, இந்த சிஎன்டி வேஸ்ட் ஷுட் பி ஸ்டோர்ட் and should be separately disposed of as per the CND waste management rules of 2016. ஸோ அந்த வேஸ்ட்டு நீங்கள் இந்த சாலிட் வேஸ்ட்டோட சேர்க்கவே கூடாது. ஸோ இந்த வேஸ்ட் தனி, அந்த வேஸ்ட்டுக்கு என்ன ரூல்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். ஸோ அதுவும் நான் இங்கே கொடுத்துருக்கேன், நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் பார்த்துட்டோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம் இ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ். இ வேஸ்ட்னா என்னங்க, எலக்ட்ரானிக் வேஸ்ட், நம்ம யூஸ் பண்ணுற ஃபோனு, லேப்டாப்பு, பேட்ரிஸ், அதுக்கப்புறம் எனி திங் எலக்ட்ரானிக். ஓகே, எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட எனி ப்ராடக்ட். ஸோ இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் தியர் யூஸ் லைஃப். ஓகே, ஸோ அவங்க லைஃப் ஸ்பேனுக்கு அப்புறமா அவங்க எப்படி போகிறாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஃபோன் போயிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு வித்துடுறீங்க, இல்லாட்டி ஒரு சென்டரில் கொடுத்துட்றீங்க. ஸோ அது போன அப்புறமா அது எங்கே போகுது. ஓகே ஓகே ஸோ நீங்கள் அந்த ப்ராடக்டோட லைஃப் முடிஞ்ச அப்புறம் அது எங்கே போகுது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒன்று அதை ரீஃபர்பிஷ் பண்ணுறாங்களா, இல்லை திருப்பி அதே ஹேண்டில் பண்ணி இது செகண்ட் ஹேண்ட் ப்ராடக்டாக விற்கிறாங்களா, இல்லை அப்படி பண்ண முடியாது, இது டோட்டலி டேமேஜ்னா அது எப்படி அவங்க டிஸ்கார்ட் பண்ணுறாங்க. உடச்சா போடுவாங்க, போட மாட்டாங்க. ஸோ அது எப்படி சயின்டிஃபிக்காக டிஸ்கார்ட் பண்ணலாம், எப்படி பண்ணால் வந்து இட் இஸ் போத் பெனிஃபிஷியல் டு த ப்ரொடியூசர் ஆஸ் வெல் அஸ் டு த என்வாயன்மெண்ட். ஸோ இதெல்லாம் சொல்கிறது தான் இந்த ரூல்ஸ். ஓகே, ஸோ இ வேஸ்ட் எலக்ட்ரானிக் வேஸ்ட் இஸ் எனி எலக்ட்ரிக்கல் ஆர் அன் எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் தட்ஸ் been discarded. ஓகே, உங்களோட வயர், ஃபேன், இது எனிதிங் எலக்ட்ரிக்கல், எனிதிங் which runs on electricity. ஓகே, ஸோ இவங்க எல்லாருமே எலக்ட்ரிக்கல் ப்ராடக்ட்ஸ். ஓகே, அண்ட் எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் எனிதிங் which runs on battery. ஸோ இவங்க எல்லாரையுமே வந்து இந்த இ வேஸ்ட்ன்ற கேட்டகரிக்குள்ளே நம்ம வரோம். ஓகே, ஸோ திஸ் இன்க்ளூட்ஸ் working and broken items that are thrown in the garbage or donated to a charity reseller, their components, consumables, parts and spares எல்லாமே. ஓகே, ஸோ இது எல்லா ப்ராடக்ட்டுமே சேர்ந்து இப்போ ஒரு கம்ப்யூட்டர் இருக்குன்னா அந்த கம்ப்யூட்டர்னால் அந்த மானிட்டர் மட்டும் இல்லை, அதில் இருக்க வயரு, பேட்ரி எல்லாமே. ஓகே, ஸோ எல்லா பார்ட்ஸ் எல்லாமே சேர்த்து தான் வந்து நம்ம இ வேஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இட் இஸ் divided into 21 types under 2 broad categories. ஸோ இ வேஸ்ட்டையுமே 2 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ஓகே, ஸோ 2 கேட்டகரியாக பிரித்து அது உள்ள 21 டைப்ஸ் மாதிரி இவங்க கொடுக்குறாங்க. ஸோ 2 கேட்டகரி என்ன பிரிக்கிறாங்க, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த ஐடியிலேருந்து வர கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட், எனிதிங் உங்களோட செல்ஃபோன்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், லேப்டாப்ஸ் இவங்க எல்லாருமே. அண்ட் கன்சியூமர் எலக்ட்ரிக்கல்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். ஓகே, நம்ம யூஸ் பண்ணுற ஃப்ரிட்ஜு, அதுக்கப்புறம் வந்து ஏசி, அதுக்கப்புறம் ரிமோட் கண்ட்ரோல், டிவி, எலக்ட்ரிக்கல் கார்ட்ஸ், லேம்ப்ஸ் இவங்கெல்லாம். ஓகே, ஸோ இதுக்காக இவங்க 2 பேர் தான் இந்த 2 ப்ராட் கேட்டகரி. ஓகே, ஒன்று வந்து வாட் எவர் இட் இஸ் யூஸ் ஃபார் யோர் கம்யூனிகேஷன், எனிதிங் ஃபார் கம்யூனிகேஷன். ஸோ அது மாதிரி அவங்க எல்லாருமே ஒரு கேட்டகரி. இன்னொன்று வந்து நான் கம்யூனிகேஷன் எல்லாமே வந்து இன்னொரு கேட்டகரி. ஓகே, ஸோ இந்த டெக்னாலஜி இ வேஸ்ட் நம்ம எப்படி ரீசைக்கிள் பண்ணுறோம், ரீஃபர்பிஷ் பண்ணுறோமோ அதே தான் நம்ம வந்து லெஃப்ட் ஓவர் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறோம். பிகாஸ் அவங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு, அது நீங்கள் எப்படி திருப்பி யூ கோயிங் டு புட் இட் இன்டு யூஸ், அதுதான் வந்து நம்ம லெஃப்ட் ஓவர் டெக்னாலஜி நம்ம சொல்கிறோம். Okay, so today a growing amount of e-waste is not considered only to be products that have stopped working or become obsolete. இவங்க எல்லாரையுமே என்ன பண்ணணும்னா நம்ம எப்படியாச்சும் திருப்பி மார்க்கெட்டில் கொண்டு வரலான்றது தான் பார்க்குறாங்க. ஸோ the updated version of these devices replace the older one. ஸோ புதுசு வர 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 பழைய ப்ராடக்ட் அப்படியே பழசாயிட்டே போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம e-waste அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இவங்களோட எஃபெக்ட் என்ன, நீங்கள் அப்டேட் ஆக ஆக மாற்றிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ ஒரு புது ஜென் வரும்போது நீங்கள் பழசு அப்படியே நீங்கள் போடும்போது you're just adding burden to the environment. So that's not correct இல்லைங்களா. So however minimalistic you try to be, அதுதான் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் இவங்களோட வேஸ்ட் இஸ் டேஞ்சரஸ். ஓகே, ஸோ இவங்களோட ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் என்னென்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ தே கண்டெயின் டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ். ஓகே, ஸோ therefore they must be handled with care when they are no longer wanted. ஸோ இது எல்லாமே கெமிக்கல்ஸ் நமக்கு தெரியும். இந்த லித்தியம் அயன் பேட்டரி, இப்போ ஃபோன்ஸு எனிதிங் ஃபார் தட் மேட்டர், இவங்க எல்லாமே they are running on lithium ion battery. You all know how dangerous it is when it is released in the environment. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது எனி இந்த மாதிரி வேஸ்ட் எல்லாம் ஆஃப்டர் த எண்ட் லைஃப் இஃப் தே ஆர் நாட் ப்ராப்பர்லி டிஸ்கார்டட், நீங்கள் அப்படியே அதை தண்ணியிலையோ ரோட்லேயோ போட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப டாக்ஸிக் ஆகிடும்னு சொல்கிறாங்க. வென் இட் இஸ் அஃபெக்டட் பை சன்லைட். ஓகே, அந்த ரேடியேஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகும். ஓகே, ஸோ த கான்சிக்வன்ஸ் ஆஃப் இம்ப்ராப்பர் இ வேஸ்ட் டிஸ்போசல் இன் landfills or other non-dumping sites
they pose serious threat to the current public health or ecosystem in general. Okay, so இவங்களெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் டிஸ்போஸ் பண்ணலன்னா நம்மளோட ஏர்லேயும் சாயில்லையும் வாட்டர்லேயுமே கலந்து இவங்க வந்து அட் த எண்ட் ஆஃப் தி டே நம்ம எல்லாருக்குமே அவங்க வந்து கெட்டது தான் பண்ண போகிறாங்க. ஸோ வாட் இஸ் த எஃபெக்ட் ஆன் ஏர் குவாலிட்டி? ஏரை எப்படி இவங்க டேமேஜ் பண்ணுவாங்க? கண்டாமினேஷன் in the air occurs when e-waste is informally disposed. Okay, ஸோ நீங்கள் அப்படியே நீங்கள் அதை போடும்போது நீங்கள் அப்படியே ஒரு ஃபோனையோ ஒரு கம்ப்யூட்டரோ நீங்கள் அப்படியே ரோட்டில் நீங்கள் போட்டுட்டிங்களாலோ இல்லை ஒரு டம்பிங் சைட்டில் நீங்கள் போட்டுட்டிங்கனாலோ அது டிஸ்மேண்டில் ஆகி ஷ்ரெட்டிங், ஓகே, அதை வந்து டிஸ்மேண்டில் ஆகி ஷ்ரெட் ஆகி ஒரு மெல்டிங் ஆஃப் மெட்டீரியல்ஸ், தே ரிலீஸ் த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் டாக்ஸின்ஸ். என்ன மாதிரி டாக்ஸின்ஸ் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க என்வாயன்மெண்ட்டில்? டயாக்சின்ஸ். ஸோ டயாக்சின் இஸ் a very toxic substance. நம்ம ஃபுரான்ஸ் பார்ட்டிகுலேட் மேட்டர்லாம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அந்த சன்லைட்டில் அந்த ஹீட் அந்த டெம்பரேச்சரில் இவங்க அப்படியே உருகி இவங்க வந்து டயாக்சின்ஸாக இவங்க வந்து எமிட் ஆக போகிறாங்க. ஓகே, so the wardengy or the shredding and the process la pathina they release so much of toxins into the environment and that causes air pollution and respiratory disorders. So adu ellame abbe kaathula kalandu adu onnum nalladhu kediyadu. So adu ellame kettadu da. Okay, because adla avlo chemicals irukku. So இந்த dioxins வந்து நம்ம respiratory system க்கு அது ரொம்ப damaging ஆ இருக்குன்னு சொல்றாங்க. Okay, and chronic diseases like cancer இதெல்லாம் கூட இதனால வரும் அப்படின்னு சொல்றாங்க. So that is very very bad. And the negative impact on the air from informal e-waste recycling பார்த்தீங்கன்னா that is even more dangerous. அவங்களோட பொல்யூஷன் வந்து அந்த ஏரியாவில் மட்டும் கவர் ஆக போகிறதில்ல. இப்போ ஒரு ஏரியாவில் இந்த டம்பிங் சைட் இருக்குன்னா அவங்கள மட்டும் கவர் ஆக போகிறதில்ல. இட் கேன் எக்ஸ்டெண்ட் thousands of miles away from the recycling sites. ஸோ நீங்கள் அப்படியே ஜாலியாக இருக்க வேண்டாம், அது எங்கேயோ தானே, அது என்ன இந்த நம்ம ஸ்டேட் பார்டரில் இருக்கோம், நம்ம டிஸ்ட்ரிக்ட் பார்டரில் இருக்கோம், நமக்கு என்ன ப்ராப்ளம்? இல்லை, எல்லாருமே ஒரே காற்று தான் நம்ம சுவாசிக்கிறோம். மேபி அது இன்றைக்கி நமக்கு எஃபெக்ட் ஆகலைன்னா இன்றைக்கே அஃபெக்ட் ஆகலாம், பட் அஃபெக்ட் ஆகும். ஓகே, ஸோ அதுதான் இவங்க சொல்கிறாங்க. ஸோ த ஏர் பொல்யூஷன் காஸ்ட் பை e-waste impacts some animal species more than others which may be endangering these species. ஓகே, ஸோ அவங்க எல்லாமே வந்து க்ரானிக்கலாக they get polluted. ஓகே, ஸோ நம்ம ஹியூமன்ஸும் தாண்டி அனிமல்ஸ், அதுக்கப்புறம் ஆக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ், அதுக்கப்புறம் ஏவியன் ஆர்கானிசம்ஸ், இவங்க எல்லாருமே தான் அஃபெக்ட் ஆக போகிறாங்க. ஓகே, ஸோ இந்த எஃபெக்ட் ஆன் ஏர் வந்து இதுதான் டயாக்சின்ஸ்லாம் ரிலீஸ் ஆகுது. ஸோ எஃபெக்ட் ஆன் சாயில் என்ன? நீங்கள் ஃபஸ்ட்டு சாயிலில் தான் போகிறீங்க, ஃபஸ்ட்டு இவங்க தான் அஃபெக்ட் ஆவாங்க, அடுத்ததான் ஏர் வாட்டர் எல்லாமே. ஓகே, ஸோ உங்கள் சாயிலை நீங்கள் என்ன மாதிரி இம்பேக்ட் நீங்கள் பார்ப்பீங்க? When the improper disposal of e-waste in the regular landfills or in places where it's dumped illegally பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அந்த சாயிலை கண்டாமினேட் பண்ண போகிறாங்க. அந்த சாயிலேருந்து இறங்குற தண்ணியே அந்த அண்டர்லைன் கிரவுண்ட் வாட்டரை அவங்க கண்டாமினேட் பண்ண போகிறாங்க. ஸோ அங்கே அந்த ஏரியாவில் விளையிற க்ராப்ஸுக்கு அது எல்லாமே அது டேஞ்சர் ஆக போகுது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இடம் போட்டிங்கன்னா அது சுற்றி இருக்கிற எல்லா ரீஜனுமே வந்து அதை இம்பேக்ட் பண்ண போகுது. அந்த மண்ணு கீழே இருக்க தண்ணி, அந்த தண்ணியில் விளையிற க்ராப்ஸ், அந்த க்ராப்ஸை சாப்பிட்ற நம்ம. ஓகே, ஸோ இது ஒரு சைக்கிள், அந்த சைக்கிளுக்கு திருப்பி நம்ம கிட்ட தான் வரும். அந்த மேலே இருக்க அந்த குப்பையை போட்டது நம்ம தானே, ஸோ அதோட இம்பேக்ட் வந்து திருப்பி நம்ம கிட்ட தான் வரும்ன்றது நமக்கு ஞாபகம் இருக்கணும். Okay, and when this soil is contaminated by heavy metals, the crops become vulnerable, okay, to absorbing these toxins which can cause many illnesses. Okay, so the crops எல்லாம் இந்த தண்ணியை அப்சார்ப் பண்ணி அது ரொம்ப டேஞ்சரஸாக ஆகுது. ஓகே, and what is the effect on water? ஸோ நம்ம பார்த்தோம்ல அந்த கிரவுண்ட் வாட்டர் எஃபெக்ட் ஆகுது. ஓகே, after soil contamination, heavy metals from this electronic waste such as நம்ம ஆல்ரெடி லித்தியம் பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி நிறைய மெட்டல்ஸ் இருக்குது இதில், கரெக்ட், மர்க்யூரி, லித்தியம், லெட், பேரியம், ஸோ இவங்க எல்லா மெட்டல்ஸுமே அப்படியே சாயிலே இருந்து அது அப்படியே கீழே உருவாகி தென் தே லீக் த்ரூ த எர்த் ஈவன் ஃபர்தர் டு ரீச் த கிரவுண்ட் வாட்டர். ஓகே, ஸோ சாயிலை கண்டாமினேட் பண்ணுறாங்க, அப்படியே திருப்பி கிரவுண்ட் வாட்டரையும் இவ்வளோ ஹெவி மெட்டல்ஸ் எல்லாம் கண்டாமினேட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ வென் தீஸ் ஹெவி மெட்டல்ஸ் ரீச் த கிரவுண்ட் வாட்டர் தே இவென்ச்சுவலி மேக் தே வே இன்டு எங்கே போவாங்க? பாண்ட்ஸு, ஸ்ட்ரீம்ஸு, ரிவர், லேக்கு, எல்லா இடத்துலையும் மேலே இருக்கிறதெல்லாம் இப்படி வாஷ் அவுட் ஆகி இப்படி போகும். சாயில் எரோஷனில் இப்படி போகும். கீழே இருக்க கிரவுண்ட் வாட்டர் எல்லாமே திருப்பி இப்படி போகும். ஸோ இவென்ச்சுவலி எல்லா வாட்டர் பாடிஸ் டேமேஜ் ஆகிறாங்க. ஸோ த்ரூ தீஸ் பாத்வேஸ் ஆசிடிஃபிகேஷன் அண்ட் டாக்ஸிசிட்டி ஆர் கிரியேட்டட் இன் வாட்டர். இந்த 2 பாயிண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆசிடிஃபிகேஷன், எல்லா வாட்டருமே ஆசிட் கண்டென்ட் ஆகும். அந்த ரிவரில் இருக்கிற தண்ணி எடுத்து குடித்தா அது ஃபுல்லாக ஆசிட் கண்டென்ட், இட்ஸ் நாட் நியூட்ரல்
நியூட்ரல். ஓகே, ஸோ எல்லாமே ஆசிடிஃபிகேஷன் ஆச்சுன்னா அங்கே இருக்கிற பிளான்ஸ் அனிமல்ஸ் என்ன பண்ணுவாங்க? ஸோ நீங்கள் எங்கேயோ யூஸ் பண்ணுற ப்ராடக்ட், எங்கேயோ யூஸ் பண்ணுற ஃபோனை அப்படியே தூக்கி போடுறதுனால எங்கேயோ ஒரு குளத்தில் இருக்க அனிமலோ ஒரு ஃபிஷ்ஷோ இறக்குதுன்னா that is so bad, that is so sad, correct? ஸோ இந்த மாதிரி ஆசிடிஃபிகேஷன் அப்புறம் டாக்ஸிசிட்டினால அங்கே இருக்கிற உயிர் வாழற அனிமல்ஸ் பிளான்ஸ் எல்லாருமே சாகுறாங்க. அவங்க அதே வந்து கன்சியூம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஹெல்த் டிஸார்டர்ஸ் வரும், ரெஸ்பிரேட்டரி டிஸார்டர்ஸ் வரும், கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் டிஸார்டர்ஸ் வரும். இதெல்லாம் நம்மளால் வருது. ஓகே, அண்ட் தீஸ் கம்யூனிட்டிஸ் ஈவன் இஃப் தே ஆர் miles away far from the recycling site. ஸோ இவ்வளோ தூரம் இருந்தாலும் எல்லாரையுமே அதை எஃபெக்ட் பண்ண போகுதுன்றது நமக்கு தெரியணும். ஓகே, acidification can kill marine and freshwater organisms and disturb the diversity and harm the ecosystems. ஓகே, ஸோ இவங்க எல்லாரையுமே டேமேஜ் பண்ண போகிறாங்க. ஸோ இதுதான் வந்து எஃபெக்ட் ஆன் த வாட்டர். அண்ட் எஃபெக்ட் ஆன் ஹியூமன்ஸ் என்ன? நம்ம தானே இதை பண்ணுறோம். ஸோ நமக்கு பெரிய ஆப்பு இருக்குல்ல. ஸோ நமக்கு என்னென்னா தே கண்டெயின் டாக்ஸிக் காம்பனன்ட்ஸுங்க. ஸோ நம்ம இந்த டாக்ஸிக் காம்பனன்ட்ஸ் எல்லாமே பார்த்தோன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சர். நம்ம சொல்கிறோம்ல, இந்த வைப்ரேஷன்ஸ், நீங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு கிச்சனில் போகாதீங்க, ஃபோன் எடுத்துகிட்டு சார்ஜ் கம்மியாக இருக்கும் போது காது கிட்ட எடுத்துகிட்டு போகாதீங்க. everything is radiation. நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ we are consuming so much of radiation on a daily basis. இப்போலாம் இந்த வெயிலில் நம்ம ஃபோனை வந்து நம்ம பாக்கெட்டில் வச்சுட்டு போனால் அந்த ரேடியேஷனில் யூ கேன் ஃபீல் த பெயின். ஓகே, ஒரு மாதிரி வைப்ரேஷன் இருக்கும் நீங்கள் பாக்கெட்டில் வைக்கிற இடத்துல, ஒரு நீங்கள் மேல் பாக்கெட்டில் வைக்கிற இடத்துல எங்கேயுமே உங்களுக்கு தெரியும். ஸோ அவ்வளோ ஹீட் உங்களுக்கு அது ஜென்ரேட் ஆகுது. அது எல்லாமே கெமிக்கல்ஸ். அந்த ஃபோனில் இருக்கிறது எல்லாமே கெமிக்கல்ஸ். பிளாஸ்டிக், மர்க்யூரி, லித்தியம், லெட் எல்லாமே கெமிக்கல். ஸோ அவ்வளோ ஹை டெம்பரேச்சரில் அது ரியாக்ட் ஆகும்போது அவ்வளோ கெமிக்கல்ஸ் இந்த மைக்ரோ பார்ட்டிகல்ஸாக மேலேயே சுற்றிட்டு இருக்குது. ஸோ அதை எடுத்து நீங்கள் காதில் வைக்கும் போது, கையில் வைக்கும் போது, திஸ் இஸ் ஹவ் யூ கன்சியூம் பிளாஸ்டிக். ஓகே, பிளாஸ்டிக் நீங்கள் வாயால் தான் சாப்பிடணும்னு இல்லை, அது எப்படியோ அது உள்ளே போயிடும். ஓகே, via skin. Okay, so electronic waste contain toxic components that are dangerous to human like mercury, lead, cadmium, polybrominate, flame retardants, barium and lithium. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் தான் நீங்கள் எழுத போகிறீங்க. இவ்வளோ கெமிக்கல்ஸ் இருக்குது, இதெல்லாம் நம்மளை அஃபெக்ட் பண்ண போகுது நீங்கள் எழுத போகிறீங்க. ஓகே, ஸோ த நெகட்டிவ் ஹெல்த் இம்பேக்ட் ஆஃப் தீஸ் டாக்ஸின்ஸ் ஆன் ஹியூமன்ஸ் வந்து எல்லாமே எல்லா பார்ட்டையுமே அதை டேமேஜ் பண்ணும். உங்களோட பிரெயினும் சரி, உங்களோட ஹேண்ட்ஸ், உங்கள் கையில் நீங்கள் வந்து ஒரு ஃபோனை ஒரு 1 hour தொடர்ந்து வச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்கள் கை சூடாகுன்றது உங்களுக்கு தெரியும். ஓகே, ஒரு மாதிரி விறுவிறுன்னு உங்களுக்கு இருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து இட் இஸ் வெரி வெரி காமன். அது வந்து ஏன் அப்படி வருது? இப்போ நீங்கள் கையில் வேறு ஏதாவது ஒரு துணி வச்சுருந்தா அப்படி ஆகுமா? ஆகாது. ஒரு ஃபோன் வச்சு ஆகுதுன்னா அது எல்லாமே ரேடியேஷன். தட் இஸ் ஆல் ஸோ பேட். நம்ம இப்போல்லாம் வந்து மணிக்கணக்காக ஃபோனில் வந்து இந்த சோஷியல் மீடியா, இந்த ரீல்ஸ் கல்ச்சர் எல்லாம் வந்துருச்சு இல்லை. ஸோ வி டோ நாட் நோ ஹவு டைம் இஸ் ட்ரிஃப்டிங் அவே. அவ்வளோ டைம் நம்ம கையில் வச்சுருக்கோம், எல்லாமே டேஞ்சர். அதனால தான் சொல்கிறாங்க ஃபோன் அவ்வளோ யூஸ் பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணால் டேக் பிரேக்ஸ் அப்படின்னு சொல்கிறது இதனால தான். அவ்வளோ ரேடியேஷன் நம்ம உடம்புல போகுது. இது எல்லாமே கேன்சர் காசிங் ரேடியேஷன்ஸ். அதுதான் நமக்கு தெரியணும். ஓகே, ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ண போகிறாங்க? தே ஆர் கோயிங் டு டேமேஜ் யுவர் பிரெயின், அதுக்கப்புறம் ஹார்ட், லிவர், கிட்னி, ஐஸ், இயர்ஸ் எல்லாமே. ஓகே, ஸ்கெலட்டல் சிஸ்டம் எல்லாத்தையும், நர்வஸ் எல்லாம், யூ நேம் இட், it is damaged. Okay, so இது எல்லாத்தையுமே இது டேமேஜ் பண்ண போகுது. and it can also considerably affect the nervous system, reproductive system of the human body, birth and disease, death effects. இது எல்லாமே இது உங்களுக்கு கொடுக்க போகுது. Okay, to avoid these toxic effects of e-waste, it is crucial to properly recycle or refurbish or resell it or reuse it. ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இவ்வளோ வேஸ்ட் வரக்கூடாதுன்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அது ஒன்று, இந்த வேஸ்ட் எல்லாத்தையும் அப்படியே தூக்கி இந்த லேண்டில் போடாமல் நீங்கள் எப்படியா அதை திருப்பி ரீசைக்கிள் பண்ண முடியுமா, இல்லை வேறு எதாவது பண்ண முடியுமா, இல்லை ரீஃபர்பிஷ் பண்ணி இதை டிஸ்மேண்டில் பண்ணி நீங்கள் புது பண்ண போகிற ப்ராடக்ட்டுக்கு இந்த மாதிரி பார்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ண முடியுமா? நீங்கள் ஃபுல்லாக ரீசைக்கிள் பண்ணலைன்னா கூட இல்லை எந்தெந்த காம்பனன்ட்ஸ் எல்லாம் உங்களால் ரிட்ரீவ் பண்ணி ரீசைக்கிள் பண்ண முடியுமோ அது மாதிரி பண்ண முடியுமா அப்படின்றத பார்க்குறாங்க. இந்த ரீஃபர்பிஷ் ப்ராடக்ட்ஸ்லாம் எல்லா இந்த மாதிரி ஆன்லைன் சைட்ஸ்லாம் கூட இருக்குது. கரெக்ட். ஸோ இவங்கெல்லாம் ஒரு கம்மியான ப்ரைஸில் இவங்க கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது இஃப் யூ வாண்ட் டு யூஸ் இட் யூ கேன் யூஸ் இட். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் ஷார்ட் ரன்லாம் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா
இந்த மாதிரி ரீஃபர்பிஷ் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இது வந்து ஃபேக்ட்ஸு. இப்போ நான் கொடுக்க போகிறது குளோபல் டேட்டா ஆன் வேஸ்ட். ஓகே, ஸோ வாட் ஆர் த கன்சர்னிங் குளோபல் டேட்டா? ஸோ வேஸ்ட் பற்றி உங்களுக்கு எதனா கொஸ்டின் வந்துச்சுன்னா இந்த மாதிரி டேட்டாலாம் தான் நீங்கள் கொடுக்கணும். ஓகே, இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட். இது இவ்வளோ நாள் சொன்னதெல்லாம் தியரி. ஸோ அந்த தியரியெல்லாம் நீங்கள் அப்சார்ப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஆன்சர் ரைட்டிங்கில் யூஸ் பண்ணுங்க. பட் இந்த மாதிரி வேஸ்ட்கான டேட்டாஸ்லாம் வந்து உங்கள் இன்ட்ரோடக்ஷனில் ஒரு கீ பாயிண்ட்ஸாக நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா 20 to 50 million metric tons of e-waste are disposed worldwide every year. Okay, ஒவ்வொரு வருஷம் 20 to 50 million tons, ஓகே, மெட்ரிக் டன்ஸ் ஆஃப் வேஸ்ட் மட்டுமே நம்ம டிஸ்போஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ஸோ நீங்கள் ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்கள் எவ்வளோ மில்லியன் டன்ஸ் நீங்கள் இத்தனை வருஷம். இப்போ ஒரு 100 வருஷமாக இந்த கம்ப்யூட்டர் ஒரு எனி எலக்ட்ரானிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணோன்னா ஒரு வருஷம் நம்ம ஒரு 50 மில்லியன் மெட்ரிக் டன் பண்ணுறோன்னா அப்போ 100 வருஷத்தில் எத்தனை மில்லியன் மெட்ரிக் டன் நம்ம ஜெனரேட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஸோ பேட் இல்லை? ஸோ இன்னும் டேஸ் ஆக அது இன்னும் அதிகமாக தான் ஆக போகுது. பிகாஸ் அவ்வளோ பாப்புலேஷன். ஒரு வீட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஃபோன் இருக்குது. ஸோ இவ்வளோ ஃபோன் இருந்துச்சுன்னா எவ்வளோ வேஸ்ட் இதுவாகும். ஸோ ஒரு வீட்டில் ஒரு 4 பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஃபோன் இருக்குன்னா இப்போல்லாம் நிறைய பேர் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஃபோன், பிஸ்னஸ் ஃபோன் ஒன்று, ஒர்க் ஃபோன் ஒன்று, அதுக்கப்புறம் பர்சனல் ஃபோன் இப்போல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. வீட்டுக்கு ஒரு லேப்டாப், அதுக்கப்புறம் ஆஃபீஸ் லேப்டாப்னு யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வீட்லேயே 4 ஃப்ரிட்ஜு, 4 ஏசி இருக்குது, கண்டிப்பாக ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது, மைக்ரோவேவ் இருக்குது, அத்தனை ஃபேன் இருக்குது, லைட் இருக்குது. இது எல்லாமே எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் வேஸ்ட். ஸோ இவ்வளோ வேஸ்ட் நம்ம ஜெனரேட் பண்ணிகிட்ருக்கோம் ஆன் அ இயர்லி பேசிஸ். ஓகே, ஸோ செல்ஃபோன்ஸ் அண்ட் அதர் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் கண்டெயின் ஹை அமௌண்ட் ஆஃப் ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ். ஓகே, ஸோ இது மாதிரி ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ்லாம் இவங்க வச்சுருக்காங்க. அண்ட் லார்ஜ் நம்பர் ஆஃப் வாட் இஸ் நேம்ட் அஸ் வேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸை வந்து நம்ம எந்த அளவுக்கு ரீசைக்கிள் பண்ண முடியுன்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ இந்த வேஸ்ட்டோட ஒரு இதுவே அதுதான், ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டே அதுதான். நீங்கள் கண்டிப்பாக அதை ரீயூஸ் பண்ண முடியும் ஆர் அதை ரெக்கவரி பண்ண முடியும். ஸோ அதுக்கான டெக்னாலஜி நீங்கள் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா யூ ஆர் சார்ட்டட் அப்படின்றது தான் இந்த குளோபல் பாடிஸ்லாம் சொல்கிறாங்க. ஓகே, பட் இவங்கெல்லாம் சொல்கிறது சரி, நம்ம எவ்வளோ தான் ஆக்சுவலி ரீசைக்கிள் பண்ணுறோன்னா only 12.5% of the e-waste is currently recycled. 50 மில்லியன் மெட்ரிக் டன் நீங்கள் வந்து எவ்ரி இயர் ஜெனரேட் பண்ணுறீங்க. அதில் மியர் 12.5% தான். ஓகே, 1/8 தான் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அதிலே வந்து நீங்கள் இது பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்க, ரீசைக்கிள் பண்ணுறீங்க. ஸோ இது எவ்வளோ ஒரு கஷ்டம் இல்லை? ஸோ மிச்சம் இருக்க ஒரு 87% ஆஃப் e-waste they're just lying on the soil. Okay, so that is so very bad. Okay, so e-waste leads to data theft and adding to security woes. இது அதுக்கு மேலே ஒரு ப்ராப்ளம். இது என்வாயன்மெண்ட்டுக்கு ப்ராப்ளம் இருந்தால் அதை தாண்டி இது மனுஷங்களுக்கே ப்ராப்ளம். நீங்கள் டிஸ்கார்ட் பண்ணுற ஃபோன்ஸ், அந்த டேட்டா ரிட்ரீவ் பண்ணி அதுலேருந்து கூட நிறைய ஸ்கேம்ஸ் நடக்குது, நமக்கு தெரியும் ஆன் டெய்லி பேசிஸ். ஓகே, ஸோ இது எல்லாமே ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்காக சார்ட் அவுட் பண்ணுறதுக்காக நிறைய இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ நம்ம மற்ற வேஸ்ட்க்கெல்லாம் நம்ம இது தாண்டி இந்த வேஸ்ட் வந்து இட் இஸ் மோர் டேஞ்சரஸ் இல்லைங்களா? ஸோ அது வேஸ்ட் வந்து இவங்களுக்காக சால்வ் பண்ணுறதுக்காக நிறைய வந்து இன்டர்நேஷ்னலான அக்ரிமெண்ட்ஸ் அண்ட் கன்வென்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மார்போல்ன்ற ஒரு அக்ரிமெண்ட்டுங்க. ஸோ அது என்னென்னா இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன் ஃபார் ப்ரிவென்ஷன் ஆஃப் பொல்யூஷன் ஃப்ரம் த ஷிப்ஸ். ஓகே, ஸோ ஷிப்ஸ்லேருந்து இந்த மெரைன் ஈகோசிஸ்டமில் வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த மார்போலான இந்த மார்போல் போன்ற ஒரு அக்ரிமெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து இட்ஸ் அ வெரி காமன் கொஸ்டின், இது ஒரு எஸ்எஸ்சி கொஸ்டின். மார்போல் அக்ரிமெண்ட் வந்து எதுக்காக கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் தான் இதை கன்சிடர் பண்ண முடியும். ஸோ அதனால உங்களுக்கு தெரியணும், பொல்யூஷன் ஃப்ரம் த ஷிப்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்காகவே கொண்டு வந்தது தான் வந்து இந்த அக்ரிமெண்ட். ஓகே, ஸோ இட் அட்ரெஸஸ் பொல்யூஷன் ஃப்ரம் த ships by oil, by noxious liquid substances carried in bulk, harmful substances carried by sea in package form, sewage, garbage and prevention of air pollution. Okay, so இது எல்லா பொல்யூஷன் சேர்ந்து நீங்கள் ஷிப்ஸ்லேருந்து வர எல்லா பொல்யூஷன், ஆயில், கெமிக்கல், எனிதிங் அது எல்லாமே கண்டெயின் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த மார்போல்ன்ற ஒரு கன்வென்ஷன். அண்ட் அதுக்கப்புறம் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேசில் கன்வென்ஷன் ஆன் த கண்ட்ரோல் ஆஃப்
transboundary movements of hazardous waste and their disposal. இந்த பேசல் கன்வென்ஷன் நம்ம நிறைய கேட்டிருப்போம், கரெக்ட். இதை வந்து நம்ம நிறைய படத்துலலாம் கூட பார்த்துருப்போம். இந்த மாதிரி வெளிநாட்டில் இருக்க வேஸ்ட்லாம் கொண்டு வந்து நம்ம ஊரில் கொட்டுவாங்க. ஸோ சொல்லுவாங்களே, இது நம்ம ஊர் என்ன நாடா இல்லை குப்பை தொட்டியா, ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் வந்து சொல்லுவாங்க, இல்லை உன் நாடு அப்படி தான், நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம், என் நாடை நான் சுத்தமாக வச்சுப்பேன், பட் உன் நாடை நான் அப்படி தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரீஸில் போய் டம்ப் பண்ணுவாங்க. இது ஒரு பெரிய பிஸ்னஸ்ங்க. நம்ம நிறைய பெரிய பெரிய படத்துலலாம் கூட இதை பார்த்துருப்போம். இந்த சீனெல்லாம் இதையே வச்சு படமாலாம் கூட நம்ம பார்த்துருக்கோம், கரெக்ட். ஸோ இப்படி இருக்கும் போது நமக்கு தெரியணும் இந்த மாதிரி டிரான்ஸ்பவுண்டரி மூமெண்ட்ஸ். ஸோ அவங்க நாட்டில் இருக்க எல்லா வேஸ்ட், ஹசார்டஸ் வேஸ்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு ஒரு தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரியில் நிறைய பணம் கொடுத்துட்டு, எல்லாம் டாப் லெவலில் கரப்ஷன், டாப் லெவலில் தெரியாமல் அது நடக்காது. ஸோ அப்படி தான் அதெல்லாம் டெபிக் பண்ணியிருப்பாங்க, கரெக்ட். ஸோ அந்த மாதிரி டாப் லெவலில் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே கொண்டு வந்து டம்ப் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் கவர்மெண்ட் வந்து அதை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கண்டுபிடிச்சி, அந்த படத்தில் நம்ம பார்த்துருப்போம் இல்லை, ஸோ அவங்க ஸ்ட்ரிக்டாக கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் அவங்க ஊர்லேயே போய் அனுப்பி வச்சுருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பேசல் கன்வென்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். எதுவும் இந்த மாதிரி மெடிக்கல் வேஸ்ட், சர்ஜிக்கல் வேஸ்ட் தான் மேஜர்லி இந்த மாதிரி அவங்க டிஸ்போஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இந்த ரூல்ஸ் வந்து பார்த்தா 1989 கொண்டு வந்தது. ஸோ இந்த கன்வென்ஷன் எய்ம்ஸ் டு ப்ரொடெக்ட் த ஹியூமன் ஹெல்த் அண்ட் த என்வாயன்மெண்ட் அகேன்ஸ்ட் த அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் ஃப்ரம் ஜெனரேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் டிரான்ஸ்பவுண்டரி மூவ்மெண்ட்ஸ். ஸோ டிரான்ஸ்பவுண்டரினா நாடு விட்டு நாடு போய் இவங்க குப்பையை போய் அந்த நாட்டில் போய் கொட்டுறது. ஸோ அதுதான் வந்து டிரான்ஸ்பவுண்டரி மூவ்மெண்ட்ஸ். ஓகே, அண்ட் அமாங் கீ ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த பேசல் கன்வென்ஷனில் என்னென்னலாம் சொல்கிறாங்கன்னா, என்வாயன்மெண்டலி சவுண்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் டிரான்ஸ்பவுண்டரி மூவ்மெண்ட் இருக்கணும், வேஸ்ட் மினிமைசேஷன் இருக்கணும், அண்ட் வேஸ்ட் டிஸ்போசல் ப்ராக்டிசஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தே ஷுட் பி மிட்டிகேட்டிங் த அட்வர்ஸ் இம்பேக்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் ஹெல்த். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா, உங்கள் நாட்டுக்கு நீங்கள் நல்லது பண்ணுறீங்கன்னா ஓகே, பட் நீங்கள் மற்ற நாடுக்கு கேடு பண்ணுறீங்கன்னா இட் இஸ் நாட் ஓகே. ஸோ நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் இல்லீகலாக பண்ணக்கூடாது. பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நேஷ்னல் லெவலில் ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஃபைன்ஸ் விதிக்கப்படும். யூ ஷுட் மிட்டிகேட் யுவர் ஹெல்த் இம்பேக்ட். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க, நீங்கள் காசுக்கு பண்ணுறீங்கன்னா ஓகே, பட் அப்படி பண்ணுறீங்கன்னா அதை வந்து நீங்கள் எப்படியெல்லாம் ரெட்யூஸ் பண்ணலாம், எப்படி மிட்டிகேட் பண்ணலான்றதுக்கான சொல்யூஷனும் நீங்கள் தான் கொடுக்கணும். ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் போய் டம்ப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. பிகாஸ் இந்த டம்பிங் வந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரீஸில் போய் டம்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டம்ப் பண்ணிட்டு தான் இருக்கும் போது நீங்கள் அப்படியே யூ கான்ட் வாக் அவே வித் தட். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒரு மிட்டிகேஷனோ ஒரு சொல்யூஷனும் நீங்கள் கொடுக்கணுன்றதை சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதில் என்னென்னலாம் ரூல்ஸ் இருக்குது, இதோட வே ஃபார்வர்ட், அதுக்கப்புறம் அடுத்த டாப்பிக்கான சோலார் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.